வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ குரு பெயர்ச்சி பலனை மே மாதம் 1ஆம் தேதி 2024 கரெக்டாக 1 இயருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். நீங்கள் என்ன குழப்பிக்கிறீங்கன்னா, குரு பெயர்ச்சியில் இப்போ கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, கடகராசிக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா பலன் வந்திருக்கு, ஆனால் மாத பலன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெளிவுபடுத்திடுறேன். குருங்கிறது அவுட் ஆஃப் 9ல் ஒரே ஒரு பிளானெட். ஏன் குரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன் சூரிய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சந்திரனுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் செவ்வாயுடைய பெயர்ச்சியை பற்றி பேசலை? ஏன் சுக்கிரனுக்கு பேசலை? அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் அவங்க டிரான்சிட் ஆகிடுவாங்க. இப்போ சூரியன்லாம் வந்து மந்த்லி, சுக்கிரன்னா மந்த்லி, செவ்வாய் வந்து 45 டேஸ், சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியாக கடந்துருவார். சனி தான் 2.5 வருஷம் தான் சனி பெயர்ச்சியை பற்றி பேசுவோம். ராகு கேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். இதில் வந்து அந்த அந்த டாமினேஷன் வந்து குருவுக்கு வந்து பவர் அதிகம். குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானெட். அவர் எப்போல்லாம் நல்ல ஸ்கோரில் வராரோ அப்போல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சிருவார். இல்லைனா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, மே மந்த்துக்கும் மந்த்லி டிரான்சிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நான் சொல்லி. மே மந்த் குரு பெயர்ச்சி நடக்குது, அது சில ராசிக்கு ஃபேவராக இருக்கும். ஆனால் அதே மே மாதம் அந்த ராசிக்கு மற்ற பிளானட் சரியாக இல்லாத போது அந்த மந்த்லி டிரான்சிட்டில் சில பர்டிகுலர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். இந்த கிளாரிட்டி தான். ஸோ மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மே மாத பலன் அப்படின்னு சொன்னால், அது 9 பிளானட்ஸோடைய காம்போவில் வரக்கூடிய ப்ரிடிக்ஷன். அந்த 9 கோள்களுடைய சாதக பாதகங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல குரு மட்டும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்கள் அந்த கிளாரிட்டியை புரிஞ்சுங்க. இப்போ குரு மட்டுமே ஒரு விஷயத்தை பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது. குரு என்ன பண்ணால் அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். பட் அந்த மாத கோள்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் சப்போர்ட், அதாவது அது எனர்ஜியாக இருந்தால், அது கரெக்டாக பொசிஷனாக இருந்தால் தான் இந்த குருவுடைய அந்த ஆக்டிவேஷனை வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும். ரிசல்ட் வேணும்னா எல்லாமே நல்லா வரணும். பட் குரு மட்டும் என்ன பண்ணணும்னா அதோடைய எனர்ஜி அது பாஸ் பண்ணாரு. இந்த கிளாரிட்டியோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ நான் எதுலேயுமே வந்து மாற்றியோ இல்லை குழப்பையோ உங்களுக்கு பண்ணலை, தெளிவாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ குருங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் பிளானட்டுடைய டிரான்சிட் ப்ரிடிக்ஷன், மந்த்லி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கிரகத்துடைய காம்போவில் கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் எல்லாருக்கும் வந்து என்னோடய ராசிக்கு சொன்னீங்க, அது என் லக்னத்துக்கு பார்க்கணுமா, எனக்கு குரு தசை நடக்குதான்னு தெரியல, அப்புறம் வந்து என் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு செட் ஆஃப் நட்சத்திரங்களை நம்ம வந்து ஒன்றா போட்டுட்டு, அதுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், உங்கள் ஜனன நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலனை தரப்போகுது, அதை நான் வந்து அந்த தசையோடையும் கனெக்ட் பண்ணுறேன், ராசியோடையும் கனெக்ட் பண்ணுறேன், லக்னத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டு அந்த குரு எங்கே பொசிஷனாக இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாகவே வெரிஃபை பண்ணலாம். செல்ஃபாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பை கிளியராக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்க முடியும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே. இப்போ நம்ம எப்படி இதை டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நட்சத்திரங்கள் வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது நட்சத்திரங்களில் பிறந்திருப்பீங்க. நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, அஸ்வினி, மகம், மூலம், அதாவது கேதுடைய நட்சத்திரங்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பண்ணணும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன, பரணி, பூரம், பூராடம். அது மாதிரி ராகுடைய நட்சத்திரம் என்ன, திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரித்து அதுக்கு ஒரு கிளியராக டீட்டெயிலாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களோட வயதுக்கு ஏற்ப அந்த பலன் எப்படி மேட்ச் ஆகுறதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அதை பார்ப்போம். ராகுடைய நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக சப்போர்ட் பண்ண போகுதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராகுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். திருவாதிரை முழுமையான நட்சத்திரம் மிதுன ராசியில் மட்டும்தான் வரும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் வரும். சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் வரும். இந்த 3 ராசியில் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா புரியும். எல்லாமே காற்று தத்துவ ராசிகள். திருவாதிரை, சுவாதி, சதயம். ஒன்று புதன் ராசி, ஒன்று வந்து சுக்கிரன், இன்னொன்று சனி. ரைட். சனி வந்து உழைப்பு, சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டம், புதன் வந்து வித்தை, அறிவு, ஞானம். அதில் வரக்கூடிய ராகு. இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியணும். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12 குரு. இது வந்து பொதுவாக எல்லாரும் வந்து இன்னும் ஃபேவராக இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் மனசில் இருக்கும். துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு 8ல் குரு, எங்களுக்கு ஒன்றும் யூஸே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு ஐடியா இருக்கும். அடுத்தது கும்பம் 4ல் குரு, பெருசாக ஆதாயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஜென்ரல் ஒப்பீனியன். இதெல்லாம் அப்படியே தான் பலிக்குமா, இல்லை இதை விட ஏதாவது அட்வர்ஸாக இருக்குமா, இல்லை இதை விட பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சிக்க பாருங்கள். ஸோ குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெருசாக ஃபேவராக இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு குருதசை நடக்குதா நடக்கலையான்றதை தெரிஞ்சு தானே இந்த குருதசையோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ வரும்னு தெரியும். இப்போ 80% இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் இது சுமாரில் ஏதோ கெடுக்குது, இல்லை செலவு வைக்குது, ஏதோ பண்ணுது. பட் உங்களுக்கு குருதசை நடக்கலைன்னா ப்ளஸ் ஆகிடுதில்ல. எப்படி குருதசை நடக்குதா நடக்கலையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள்.
நீங்கள் திருவாதிரை சுவாதி சதயமில் பிறந்தீங்கன்னா ராகு தசை மொத்தம் 18 வருஷம். சில பேருக்கு 10 வருஷம் நடக்கும், சில பேருக்கு 5 வருஷம் நடக்கும், சில பேருக்கு 16 வருஷம் நடக்கும். சப்ஜெக்ட் டு அவங்களுடைய பாதங்கள் ஜனனம் எடுக்கக்கூடிய அந்த தசா என்ன சொல்லுவாங்க, கர்ப்ப செல் போக தசா புத்தியோட பேலன்ஸ் கால்குலேஷன். இப்போ நம்ம ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போடலாம். 18 வருஷம் ராகு தசையில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 10 ஆண்டுகள் பிறக்கும்பொழுது நீங்கள் 10 வயசு வரைக்கும் ராகு தசையாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு தோராயமாக ஒரு கால்குலேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ 10 வயசுலேயே உங்களுக்கு குரு தசை வந்துடும். ஏன்னா ராகுக்கு அடுத்த தசை குரு. அப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே டீனேஜ்லேயே நீங்கள் குருவை சந்திப்பீங்க. இந்த குரு தசை மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16 வருஷம். 10 வயசில் ஆரம்பித்தா 26 வயசில் முடிஞ்சிடும். 12 வயசில் ஆரம்பித்தா 28 வயசில் முடிஞ்சிடும். அப்போ டீனேஜில் குரு தசையை சந்திக்கிறீங்க. சில பேருக்கு 8 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் குரு தசை கம்ப்ளீட் பண்ணிட்டுவீங்க. அப்போது நம்ம என்ன ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, ஒரு வேளை 27 அபவ் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 21 வயசுக்கு மேலே இருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்து நீங்கள் 27 அபவ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சனி தசையில் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் ஒருவேளை நீங்கள் 27க்குள்ளே இருக்கீங்க, அதுலேயும் 10லேருந்து 27க்குள்ளே எங்கேயாவது பொசிஷன் ஆகிறீங்க, இல்லை 8லேருந்து 25 அந்த மாதிரி, அப்போ குரு தசைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சுமாரான பலனை கொடுக்குது. அதில் இந்த வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது சுமாரான பலனை தரும். மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அந்த தசை இல்லை. சரி, அப்போ அந்த தசையிலனா ஒன்றும் கவலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். ஒரு 6 லக்னத்துக்கு குரு யோகக்காரகனாகவும் ஒரு 6 லக்னத்துக்கு குரு யோகக்காரகன் அல்லாதவனாகவும் பிரிச்சிடுறோம். உதாரணத்துக்கு மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னத்துக்கு யோகக்காரகன் குரு. மற்ற 6 லக்னங்கள் இருக்கு இல்லையா, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இதுக்கு குரு யோகக்காரகன் அல்ல. இப்போது இதை வச்சு நீங்கள் இன்னும் டீப்பாக கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குரு தசை நடக்குதா, ரெண்டாவது எந்த 6 லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, குருவுடைய பலன் தேவையா தேவையில்லையா, அடுத்தது புத்திநாதனா குரு எங்கன்னா வந்து நிற்கிறாரான்னு பார்க்கணும். புத்திநாதன்னா என்ன? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேளை ராகு தசையே நடக்குதுன்னு வச்சுப்போம். அது நீங்கள் 10 வயசுக்குள்ளே 10-12 வயசுக்குள்ளே, ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ண மாட்டீங்க, பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் நம்ம சனி தசைன்னு எடுத்துப்போம், 27க்கு மேலே சனி தசை. சனி தசையில் கடைசி புத்தி தான் குரு புத்தி. சப்போஸ் 27ல் சனி தசை ஆரம்பிச்சதுன்னா 37-46 முடியும் சனி தசை. 40, 42, 43 வயசில் தான் உங்களுக்கு குரு புத்தி வரும். அப்போது உங்களுக்கு சனி தசை நடந்ததுன்னா அந்த கடைசி புத்தி தான் குரு புத்தி. அது ஒரு சின்ன கால்குலேஷன். அப்போ புத்திநாதனம் குரு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அடுத்த தசை புதன் தசை, அதுலேயும் கடைசியில் தான் வரும். அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, மோஸ்ட்லி நீங்கள் வந்து குரு தசையோ இல்லை குரு புக்தியோ சந்திக்கிற வாய்ப்பை கம்மியாக வச்சுருக்கீங்க. உங்களுடைய வேலை முயற்சி இருக்குது, திருமண முயற்சி இருக்குது, மேல் படிப்பு முயற்சி உள்ளவங்களுக்கு தான் குரு தசை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் திருமணம், வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃபேமிலி, சைல்டு, இந்த விஷயத்துக்கெலாம் குருவுடைய தசை உங்களுக்கு பெருசாக கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குரு புக்தியும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிதலோடு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்போது நீங்கள் என்ன நினச்சிக்கலான்னா, நாங்கள் வந்து மிதன ராசி, துலாம் ராசி, கும்பம் எங்களுக்கு குரு ஃபேவராக இல்லை, ஆனால் எங்களுக்கு குரு தசை இல்லை, எங்களுக்கு குரு புத்தி இல்லைன்னா அதை பற்றி கவலையே இல்லை. அதோடைய பர்சன்டேஜே உங்களுக்கு வெறும் 10 தான் வேலை செய்ய போகுது. அப்போ அதை பற்றி உங்களுக்கு வரிஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ 10% தான் வேலை செய்ய போதும், அதை பற்றி பெருசாக நீங்கள் வந்து பாதர் பண்ணிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதனுடைய டிரான்சிட் என்ன நடக்குதுன்னு தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, அப்போ எந்த தசை நடக்குதோ அதுதானா, எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்? கரெக்ட் தான், நடக்கிறவங்களுக்கு தான் இதை போடுறோம். இதை போடும்போது தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு அதை பொருத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகம்லேயே வந்து குரு யோகக்காரனாக இருக்கார், ஃபஸ்ட் கிளாஸான பிளானட்டே எனக்கு குரு தாங்க, குரு தான் என் ஜாதகத்தை காப்பாற்றுறாரு அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். குரு இல்லைனா என் சார்ட் அவ்வளோதான் ஃபினிஷ்ட், பட் குரு தான் என் சார்ட்டை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு இருக்கும். அவர்களுக்கு இந்த குருவுடைய டிரான்சிட் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும், எங்கே இருந்தாலும் அது காப்பாற்றும், எங்கே இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கும். பட் அதோட பர்சன்டேஜ் ஒன்லி 10 to 20, நாட் மோர் தென் தட். ஸோ ராகுடைய நட்சத்திரங்களை பிறக்கிறவங்களுக்கு குருவுடைய இந்த டிரான்சிட்டுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சுமாராக இருக்குது. அதை விட மெயினாக அவர்கள் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி உங்களுக்கு தசையோ புத்தியோ பெருசாக கனெக்ட் பண்ணி இருக்காதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு புரிதலோடு நான் சொல்கிறேன்.
தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன புரிதலோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க, சனி பயிற்சின்னு சொல்லுவாங்க, ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பர்த் சார்ட்டில் யோகமாக இருந்ததுன்னா, ஒரு வேளை அது உங்களுக்கு தசாபுத்தி நடத்தலனாலும் கூட யோகமாக இருந்ததுன்னா அந்த லக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒருவேளை தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்தை கூட அது வேலை செய்யும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பர்சனல் சார்ட்டை பர்த் சார்ட்டை நீங்கள் கிளியராக பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு பிளானட்டும் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அது யாரோட சேர்ந்துருக்கு, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது. முதல்ல அந்த 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 9 கோள்கள் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன, அந்த ஸ்டார்ஸை பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் வீடியோஸையும் நான் தனியாக டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் போகும். ஸோ இதை பார்க்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நட்சத்திரத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத புரியும். உங்கள் ஜனனகால நட்சத்திரத்துடைய பலனையும் நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் நிறைய குரு பயிற்சியில் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஒரு டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நியூமராலஜி வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் முதல்ல ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஹாரோஸ்கோப் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. பட் உங்கள் சார்ட்டை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா. ஸ்தானங்கள்னால் என்ன, கேந்திரம்னா என்ன, கோணம்னா என்ன, தசானா என்ன, புத்தினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, அந்த ராசி மண்டலம் என்ன, இதை பற்றின புரிதலுக்காக தான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு கிட்டத்தட்ட 60+ லெவல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஒரு பழகிடும். அடுத்து வாஸ்து. நிறைய பேர் வந்து வீடு கட்டும் போது வீடு வந்து பிளான் போட்டோம், பட் சரியாக வரல, வாஸ்து சரியில்லை, இந்த வாடகை வீடு ராசி இல்லை, இந்த சொந்த வீடு ராசி இல்லை, இந்த வீடு மூவ் பண்ண பிறகு தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நிறைய குறைகளை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் லேர்ன் வாஸ்துங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சியை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.